ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், இன்விசி, டிவி 18, என்டிடிவி ப்ராஃபிட் மணி கண்ட்ரோல் எடுத்துருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஜூன் 25க்கான மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே நிஃப்டி 50 இன்ட்ராடேல ஹையில் 25,300 வரைக்கும் போயிருக்கு. Yesterday means June 24. First time this year reach ஆயிருக்கு. ஒரு strong bullish momentum காமிச்சிருக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். எண்ட் ஆகிறப்ப ட்ரேடிங் செஷன் எண்ட் ஆகிறப்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. நல்ல வால்டிலிட்டி இருந்திருக்கு. ஃபைனலாக 25,044ன்னு க்ளோஸ் ஆயிருக்கு. அப் பை 72 பாயிண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் கெய்னஸாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார்ஸ், ஃபார்மா செக்டார்ஸ், ஆட்டோ செக்டார்ஸ்லாம் கெய்னஸாக இருந்திருக்காங்க. லாஸஸாக ரியாலிட்டி அண்ட் எஃப்எம்சிஜிலாம் செல்லிங் ப்ரெஷரில் இருந்திருக்கு எஸ்டர்டே. டைமக்ஸ் குரூப் லக்ஸரி வாட்சஸ் பிளான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 15% செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஷேர்ஸை, அவங்களோட இந்தியன் கம்பெனியில் உள்ள ஷேர்ஸை ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக தான் பண்ண போகிறாங்க. இதுக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 175 per share. அஸ் ஆஃப் மார்ச் 2025 வரைக்கும் இவங்க பேரண்ட் கம்பெனியான டைமக்ஸ் குரூப் லக்ஸரி வாட்சஸ் பிவி கிட்ட எவ்வளோ இருந்திருக்குன்னா, டைமக்ஸ் குரூப்போட இந்தியாவோடது எவ்வளோ இருந்திருக்குன்னா 74.93% இருக்குது. ஸோ இந்த 74.93%ல் தான் செல் பண்ண போகிறாங்க 15%. ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபைனல் அப்ரூவல் யூஎஸ் FDA கிட்டேருந்து கிடச்சிருக்கு. செல் பண்ணுறதுக்கான அப்ரூவல் அதோட வெர்ஷன், மெடிசனோட ஒரு வெர்ஷனான அமிட்ரிப் லைன் ஹைட்ரோக்ளோரைட் டேப்லெட்ஸ். ஸோ இதை யூஎஸில் செல் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாக்கு. ஸோ இனிமேல் இந்த ட்ரக் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம் அவங்க. கியூராடெக் இது வந்து அரபிந்தா ஃபார்மாவோட ஒரு பார்ட். இவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. யூகே ஹெல்த் ரெகுலேட்டர்கிட்டேருந்து ஒரு அப்ரூவல், செல் பண்ணுறதுக்கான அப்ரூவல். என்ன மெடிசின் பார்த்தீங்கன்னா ருபெக்ட்ரா மெடிசனுக்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா கீமோதெரப்பிக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. யாருக்கெல்லாம் லோயர் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன் பேஷண்ட்ஸ் இருக்கோ கீமோதெரப்பி அதுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏர்லியராக ஏப்ரல் 2025ல் யூரோப்பியன் கமிஷன் இதுக்கான அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. பஜேல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 100 to 200 crore ஒர்த்தான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஒரு லீடிங் ப்ரைவேட் கம்பெனி நேம் சொல்லலை. லீடிங் ப்ரைவேட் கம்பெனி எந்த செக்டார்னு சொல்லியிருக்காங்க, எனர்ஜி அண்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் செக்டார்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் சேம் பஜேல் குரூப்புக்கு பவர் கிரிட் கிட்டேருந்து 400 crore ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஸோ பஜேல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கீப் ஆன் இன்க்ரீஸிங் த கான்ட்ராக்ட். பஜாஜ் கன்சியூமர் எஸ்டர்டே ஜூன் 24 பார்த்தீங்கன்னா ஸ்டாக் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நாளாக டவுன்லே தான் இருந்தது. இப்போ 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 8 டே லாஸிங் ஸ்ட்ரீக்கை மீறி 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்பர் சர்க்கியூட் ட்ரேடிங் லிமிட் 202.50 வரைக்கும் போயிருக்கு. ஸோ எதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஸ்ட்ராங் ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. சீஸ்ஃபயர் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஈரான், ஸோ அது வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மண்டே சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்ட்ரிஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லேட்டராக வந்த ரிப்போர்ட்டில் ஸோ இது வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு வயலேஷனும் பண்ணியிருந்தாங்க. பட் மார்க்கெட் வந்து இதை பிலீவ் பண்ணிக்கிச்சு. ஸோ 12 day வார் வந்து இப்போ எண்டானதாக பிலீவ் பண்ணிக்கிட்டு ஆயில் ப்ரைஸஸ்லாம் ஃபால் ஆகிருந்தது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட்ஸை எகெயின் பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 5-year பாண்ட் ஈல்ட் வந்து கம்மியாயிருக்கு. 6.0304%லேருந்து 5.9870% கம்மியாயிருக்கு. ஜெரம் பவுல் எஸ்டர்டே, அதாவது ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் ஜெரம் பவுல் யூஎஸ் சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூஸ்டே, ஸோ இப்போ எக்கானமியை வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் லோயர் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கானமி எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணிட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஜெரம் பவுல். எஸ்டர்டே 3 இது ஓப்பன் ஆயிருந்தது. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ரெண்டுத்துலேயும் லிஸ்ட் ஆகக்கூடிய ஓப்பன் ஆயிருந்தது 3 IPO. கல்பட்ரு ப்ராஜெக்ட், குளோபல் சிவில் ப்ராஜெக்ட், எலன்பேரி இண்டஸ்ட்ரீஸ் கேஸஸ் 3 இது ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ இதோட IPO ப்ரைஸ் 1590 ஃபார் கல்பட்ரு, குளோபல் சிவில் ப்ராஜெக்ட்ஸ்க்கு 119 crore, எலன்பேரி இண்டஸ்ட்ரியல் கேஸஸ்க்கு 852.5 crore. IPO ப்ரைஸ் பன் 385 to 414 ஃபார் கல்பட்ரு, 67 to 75 ஃபார் குளோபல் சிவில் ப்ராஜெக்ட்ஸ், அண்ட் தென் எலன்பேரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு 221 to 234. ஸோ டே 1 எஸ்டர்டே மட்டும் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குன்னா கல்பட்ரு 9% சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. குளோபல் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் 6.97
பர்சன்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. எலன்பார் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் 8% வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. எஸ்டர்டே வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இண்டிகேட் பண்ணிட்டு இருந்ததுன்னா ஹையஸ்ட்டாக குளோபல் சிவில் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் 14 அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது 20%ல் லிஸ்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு குளோபல் சிவில் ப்ராஜெக்ட்ஸ்க்கு காமிக்குது. ஃபார் கல்பட்ரும் 2% கெயினில் தான் லிஸ்ட் ஆகும்னு காமிக்குது. எலன்பார் இண்டஸ்ட்ரீஸ் கேஸஸ்க்கு 3%ல் தான் லிஸ்ட் ஆகும்னு காமிக்குது கிரே மார்க்கெட் ப்ரைஸஸ். ஸோ இதில் ஹையஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் சிவில் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் 20% வரைக்கும் கெயினில் லிஸ்ட் ஆகலான்னு காமிக்குது. ஸோ 71 + 14 = 85ன்னு லிஸ்ட் ஆகலான்னு காமிக்குது கிரே மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் குளோபல் சிவில் ப்ராஜெக்ட்ஸ். கெய்ன்ஸ் டெக்னாலஜி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட QIPயை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 28.73 லேக்கான QIP எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5569.50 ஈச் ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக 1600 crore இன் டோட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி இந்த மணியை எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட டெப்டை பேமெண்ட் பண்ணுறதுக்கும் செமிகண்டக்டர் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் அதன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஃபண்ட் போடுறதுக்கும் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்போர்ட் க்ரோத் இந்த அக்வசிஷன் மூலமாக நாங்கள் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதனால் எஸ்டர்டே கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட ஷேர் ப்ரைஸ் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே MB லீடிங் இந்தியன் சோலார் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கிறதா 1500 crore ஆர்டர் யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா KPI க்ரீன் எனர்ஜி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது டாப்கான் பைஃபேசியல் சோலார் மாடல்ஸ் அது சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் இது ஆதித்யா பிர்லா குரூப்போட ஒரு பார்ட். இவங்க 100% அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க அலுச்சம் கம்பெனிஸ்ன்றத. இது ஒரு US பேஸ்டு மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி அலுமினியம் மேக் பண்ணுற கம்பெனி. எவ்வளோக்கு அக்வசிஷன் பண்ணியிருக்காங்கன்னா $125 million அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அலுச்சம் 3 plants வச்சுருக்காங்க USல. எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 6000 tons per year ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அலுச்சம். HAL டெலிவர் பண்ணணும் 6 தேஜாஸ் MK-18 ஜெட்ஸை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு பை மார்ச் 2026 டெலிவர் பண்ணணும். பட் அதில் டிலே ஆகிட்டுருக்கு. எதனாலனா GE வந்து இன்ஜின்ஸை ப்ராப்பராக சப்ளை பண்ணலை. ஸோ 12 இன்ஜின்ஸ் சப்ளை பண்ண வேண்டிய இடத்துல ஒரு இன்ஜின்ஸ் மட்டும் தான் இப்போ சப்ளை பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஏர்ஃபோர்ஸ் சீஃப் மார்ஷல் AP சிங் வந்து இதை பப்ளிக்காக இந்த டிலே நடந்துகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HAL இதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் இன்ஜின் சப்ளையை இம்ப்ரூவ் பண்ணுவோம், ப்ரொடக்ஷனை நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே ஸ்பீடப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இந்தியன் ரயில்வேஸ் அவங்களோட ஃபேரை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஜூலை 1லேருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான்-AC ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லாமே ஃபேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பெர் கிலோமீட்டருக்கு 1 பைசான்னு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருந்த விலையிலேருந்து பெர் கிலோமீட்டருக்கு 1 பைசான்னு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. AC கிளாஸ் டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பைசா பெர் கிலோமீட்டர்னு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் ஃபேர் கிடையாது, எது இன்க்ரீஸ் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா சபர்பன் லோக்கல் ட்ரெயின் ஃபேர்ஸு, மந்த்லி சீசன் டிக்கெட்ஸுக்கு இதுக்கெல்லாம் எந்த ஃபேரும் இன்க்ரீஸ் கிடையாது, ஆல்ரெடி உள்ளதே தான். செகண்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ்க்கும் அப் டு 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்ததுன்னா எந்த இன்க்ரீஸும் இல்லை, ஃபேர் இன்க்ரீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே செகண்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ் வந்து 500 கிலோமீட்டர் எபோவ் போகுதுன்னா பெர் கிலோமீட்டருக்கு 0.50 பைசேன்னு இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ். EPFO இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ செட்டில்மெண்ட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் வித்ட்ராவல் 1 லேக்குன்னு இருந்தது முன்னாடி, இப்போ அதை 5 லேக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 லேக் யாருக்கெல்லாம் குயிக்காக வேணுமோ அவங்களுக்கெல்லாம் வித்தவுட் மேனுவல் அப்ரூவல் இல்லாமல் அவங்க பண்ணிக்கலாம் வித்ட்ராயல். ஸோ அர்ஜென்ட் நீட்ஸ் லைக் இல்னஸாக இருக்கட்டும், எஜுகேஷன் இல்லை ஹவுசிங் இதுக்கெல்லாம் அர்ஜென்ட்டாக தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப் டு 5 லேக் வரைக்கும். இது மூலமாக அவங்க ஸ்பீட் அப் த அசஸ் அண்ட் பெனிஃபிட் மில்லியன்ஸ் ஆஃப் EPF சப்ஸ்கிரைபர்ஸ் இதனால் பெனிஃபிட் அடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து 6 GW பேண்ட், அதாவது 5925 to 6425 மெகாவாட்ஸை ஃப்ரீ டு யூஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக எந்த லைசன்ஸும் தேவைப்படாது, யாரும் ஃபீ பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேண்ட் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒய்ஃபை அண்ட் ஸ்மால் ஒயர்லெஸ் டிவைசஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக ஃபாஸ்ட்டாக இன்டர்நெட் கிடைக்கும், அப் டு 9.6 GPS வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பெட்டர் ஒய்ஃபை குவாலிட்டியும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைனல் ரூல் வந்து கம் டு அவுட் பிஃபோர் August 15க்கு முன்னாடி இதுக்கான ரூல்ஸ்லாம் வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HFCL, தேஜாஸ் நெட்வொர்க்ஸ், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். ஸோ இதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு இன்றைக்கி வாட்ச் பண்ணணும்.
DGCA Directorate General of Civil Aviation June 24 என்ன ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மெனி டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்காங்க. அதில் நிறைய டெக்னிக்கல் டிஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சரி செஞ்ச பிறகு கூட சில டிஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூஸ் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ டூரிங் த இன்ஸ்பெக்ஷன் அப்போ அவங்க இந்த இன்ஸ்பெக்ஷன் நடத்திட்டு இருக்கும்போது, அதாவது எங்கெங்கெல்லாம் நடத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஏர்போர்ட்ஸ் லைக் டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, கொல்கட்டாவிலாம் நடத்திட்டு இருக்காங்க. அது நடத்திட்டு இருக்கும்போது இதுமாரி இஷ்யூஸ் இருக்குது, சரி பண்ண பிறகும் சில இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிஜிஏ இந்த புவர் மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிஸை ஆர்டர் பண்ணியிருக்காங்க எல்லா ஏர்லைன்ஸ்க்கும். ப்ராப்பராக அதோட ஆணி வேறு வரைக்கும் போய் எதனால் இப்படி ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சீக்கிரமாக அதை சரி பண்ண சொல்லியிருக்காங்க டு என்ஷோர் பேசஞ்சர் சேஃப்டி. டாடா மோட்டார்ஸோட லக்ஸரி பிராண்டான ஜகுவார் லேண்ட் ரோவர் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ் டேரிஃப் அந்த நியூ யூஎஸ் டேரிஃப் வந்ததில் ட்ரம்ப்ஸ் ட்ரேட் பாலிசியில், ஸோ அது மூலமாக தான் இவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. 1.6 பில்லியன் யூரோ லாஸ் பண்ணக்கூடிய நிலமையில் இருக்காங்க. ஸோ இந்த டேரிஃப்ஸ் எதனால் மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஃபாரின் கார் மேக்கர்ஸ்க்கு மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு JLR அவங்களோட ப்ரைஸஸ் லோவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லாட்டி அது அஃபெக்ட் ஆகும், எஸ்பெஷலி இன் US அண்ட் யூரோப்பில் தான் சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸோட JLR. PTC இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரியான ஏரோஅலாய் டெக்னாலஜிஸ் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க வித் சாஃப்ரான் ஏர்க்ராஃப்ட் இன்ஜின்ஸோட ஒரு MOU. ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ்லாம் மேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் இன்ஜின்ஸ்க்காக. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் இடையில ஸ்ட்ரென்தன் பண்ணி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டார்ஸில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.